जय साई राम। जय गुरु देवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामिर्दम अध्यायम 121 வாமன் புவாவின் கானகாப்பூர் பயணம். அது சக வருடம் 1796, அதாவது கிபி 1874 பத்ரபாட் மாதம். வாமன் புவா புண்ணிய சேத்திரங்களான கிர்னார், துவாரகை, சுதாமபுரி போன்ற இடங்களுக்கு சென்றுவிட்டு பரோடாவுக்கு வந்தடைந்தார். பின்னர் ஸ்ரீ சுவாமி மகாராஜை தரிசனம் செய்து தான் ஒவ்வொரு புண்ணிய சேத்திரங்களிலும் பெற்றுக்கொண்ட பிரசாதத்தை அவரிடமே சமர்ப்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு அக்கல்கோட் சென்றடைந்தார். அவர் கோபிச்சந்தன் போன்ற பல பிரசாதங்களை அளித்தபோது ஸ்ரீ சுவாமி மகாராஜ் அவரிடம் பதக்கம் போல இருக்கும் பத்தாசா, அதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் எங்கே என்று கேட்டார். அதை கேட்டவுடன் ஸ்ரீ சுவாமியின் சர்வ வல்லமையை எண்ணி மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். அவர் அந்த இனிப்பை பரோடாவில் ஒரு தகர டப்பாவில் போட்டு வைத்துவிட்டு மறந்துவிட்டார். வாமன் புவா தன்னை மன்னிக்குமாறு ஸ்ரீ சுவாமிகளிடம் கேட்டுக்கொண்டார். பின்னர் ஸ்ரீ சுவாமி அவற்றை நாய்களுக்கு போட்டுவிடு என்று கூறியதன் அர்த்தத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாமன் புவா ஸ்ரீ சுவாமிகளிடம்தான் என்ன செய்வது என்று கேட்டதற்கு ஸ்ரீ சுவாமிகள் தன் சேவகர்களை நோக்கி தன் கைகளை நீட்டினார். ஸ்ரீ சுவாமிகள் அவர்களுக்கு அன்னதானம் அளிக்குமாறு உத்தரவிடுகிறார் என்பதை புரிந்து கொண்டார். சுமார் 250 பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பாதிக்கும் மேற்பட்டோர் உணவு உண்ட பின்னர் ஸ்ரீ சுவாமி மகாராஜுக்கு அனைத்து பதார்த்தங்களும் பரிமாறப்பட்ட உணவு தட்டு அளிக்கப்பட்டது. அச்சமயத்தில் சுந்தராபாய் ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஏதோ உணவு பரிமாறி கொண்டிருந்தாள். ஸ்ரீ சுவாமிகள் வாமன் புவாவிடம் தசரா சமயத்தில் சப்பாத்தி கொடு என்று கூறியவுடன் தனக்கு தசரா வரை ஊருக்கு செல்ல அனுமதி இல்லை என்பதை அவர் நன்கு புரிந்து கொண்டார். ஒரு நாள் புவா சுந்தராபாயிடம் வந்து நான் கானகாப்பூர் சென்று திரும்புகிறேன் என்று கூறினார். அதற்கு பாயி, நீங்கள் தான் ஏற்கனவே பலமுறை சென்றிருக்கிறீர்களே, இப்போது அதுக்கென்ன வேலை இருக்கிறது என்று கேட்டாள். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர், நீ தண்ணீரிலும் மண்ணிலும் மூழ்கி விடுவாய் என்று கூறினார். ஸ்ரீ சுவாமிகளின் கட்டளையை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அடுத்த நாள் காலை கானகாப்பூருக்கு புறப்பட்டார். குருவின் வார்த்தைகளை மீறும்படி கர்மா எப்படி வேலை செய்யும் என்பதற்கு இந்நிகழ்ச்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பத்ரபாடா மாதத்தில் அந்த பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். அவர் ரயிலில் பயணம் செய்து உடூர் வரை சென்றுவிட்டு 6 மைல்கள் நடந்தே சென்றார். அப்போது அவர் 2 அல்லது 3 பயங்கரமான சேறு சகதிகளை கடந்து சென்றார். அப்படி சென்று கொண்டிருந்த போது ஒரு ஆழமான ஓடை போன்ற சேற்றில் சிக்கிக்கொண்டு மூழ்கி கொண்டே இருந்தார். அவருடைய உடல் முழுவதுமாக சேற்றில் சிக்கி அவருடைய கழுத்து வரை மண்ணுக்குள் புதைந்து விட்டார். அவர் வெளியே வர எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியாமல் இன்னும் மூழ்கிக் கொண்டே இருந்தார். அவருக்கு பின்னால் ஒரு முசல்மான் குதிரை வண்டியில் வந்தார். அவரும் புதை மணலில் சிக்கிக் கொண்டார். அவர் புவாவை பார்த்து, இங்கு புதை மணல் இருக்கிறது என்று என்னிடம் ஏன் கூறவில்லை என்று கேட்டார். அவருக்கு பதில் அளிக்கக்கூட தெம்பில்லாமல் புவா தவித்துக் கொண்டிருந்தார். ஸ்ரீ சுவாமிகள் எவ்வளவோ சுட்டிக்காட்டியும் அறிவில்லாமல் வந்து இப்படி சிக்கிக் கொண்டோமே என்று வாமன் புவா நொந்து கொண்டார். இருப்பினும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை விட்டால் வேறு கதி இல்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு அவரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டார். அப்போது அவருடைய உடலை யாரோ பிடித்து வெளியே இழுப்பது போல ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. 2 மணி நேரங்களுக்கு பிறகு அவர் சுய நினைவுக்கு வந்து
கண் விழித்து பார்த்தபோது அவர் வெளியே கிடந்தார். குதிரை வண்டிக்காரனும் மெதுவாக தன் வண்டியை வெளியே கொண்டு வந்து கொண்டிருந்தான். அவர் தன் உடலை சுத்தம் செய்து கொண்டு கானகாப்பூர் நோக்கி பயணித்தார். 2 நாட்களுக்கு உடல் வலியால் துன்பத்தை அனுபவித்தார். உடல் தேறிய பின் ஸ்ரீ குரு சரித்திரம் சப்தாகமாக பாராயணம் செய்துவிட்டு பிராமணர்களுக்கு போஜனம் அளித்த பின்னர் பீம அமரஜ சங்கமத்தில் நீராட சென்றார். அப்போது அவருடைய கால்கள் வழுக்கி நீருக்குள் மூழ்கிவிட்டார். அவருக்கு நீச்சல் தெரியாததால் தண்ணீருக்குள் தத்தளித்துக் கொண்டு மிகுதியான நீரை குடித்து விட்டார். அப்போது அங்கு இருந்த சிலர் அவரை பத்திரமாக காப்பாற்றி கரையில் விட்டனர். அவர் தன் சுய நினைவுக்கு வருவதற்கு 2 மணி நேரங்கள் ஆனது. அன்று ஒரு நாள் மட்டும் அங்கு தங்கியிருந்துவிட்டு அடுத்த நாள் அக்கல்கோட் வந்தடைந்தார். அன்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தேஷ்முக்கின் வீட்டில் அமர்ந்திருந்தார். வாமன் புவா ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு அவர் அருகில் நின்று கொண்டிருந்தார். மகாராஜ் அவரிடம் மண்ணிலும் நீரிலும் மூழ்கிய பின்னரும் உயிரோடு வந்துவிட்டாயா என்று கேட்டார். புவா மிகுந்த ஆச்சரியத்துடன் உங்கள் ஆசீர்வாதத்தில் சுவாமி என்று பவ்யமாக கூறினார். புவா அன்றிலிருந்து ஸ்ரீ சுவாமிகளுடைய அனுமதி இல்லாமல் எந்த சேத்திரத்திற்கும் செல்வதில்லை என்கின்ற முடிவெடுத்து கொண்டார். விஜயதசமி அன்று சுவையான நெய்வேத்தியம் தயார் செய்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு படைத்தார். மாலை நேரத்தில் ஆடம்பரமான நிகழ்ச்சி ஏற்பாடாகி இருந்தது. ஸ்ரீ சுவாமி அந்நிகழ்ச்சியில் அரசனுடன் பங்கேற்றுவிட்டு அனைவருடனும் வன்னி மரத்தை தரிசனம் செய்வதற்காக சென்றார். பின்னர் அரண்மனைக்குள் சென்று விட்டார். 4 நாட்களுக்கு பிறகு அவர் வந்தவுடன் வாமன் புவா அவரிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு பரோடாவுக்கு கிளம்பினார். குருவின் வாக்கை மீறக்கூடாது என்கின்ற அற்புதமான உட்கருத்தை இந்நிகழ்ச்சி விளக்கினாலும் குருவின் அனுமதி இருந்தால் அனைத்தும் நன்மையில் முடியும் என்கின்ற கருத்தையும் நமக்கு உணர்த்துகிறது அல்லவா? கர்மாவின் காரணமாக சில நேரங்களில் நாம் குருவின் கட்டளையை மீற நேரிட்டாலும் அவரை சரியான தருணத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளும் போது அவர் நம்மை துன்பங்களில் இருந்து காத்தருள்வார் என்னும் நம்பிக்கையை நமக்கு இந்நிகழ்ச்சி உருவாக்குகிறது. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.